ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு உங்களுடைய ஃபேவரட் எபிசோடான அப்புறம் என்ன. இந்த எபிசோடுக்கும் குறைஞ்சபட்சம் நல்ல ரசிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த எபிசோடை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்பப்போ கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வீக்கெண்ட் வந்தாச்சு. உங்களுக்கு வழக்கம் போல் தரமான 3 த்ரில்லர்ஸோட நான் களத்தில் இறங்கியிருக்கேன். அதுலேயும் இந்த வாரம் ஹாரர் த்ரில்லர் பக்கம் சாஞ்சாச்சு. அதில் விதவிதமான ஹாரர் த்ரில்லர், முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம்ம ஒருத்துவாச்சான ஹாரர் த்ரில்லர்ஸ் மட்டும்தான் வழக்கம் போல் இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். முதல் விஷயம், ஏற்கனவே நம்ம விமர்சனம் பண்ண படங்கள் தான். ரெண்டாவது விஷயம், இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஒரு படத்துடைய முடிவில் நான் சொல்லுவேன். பொறுமையாக மொத்த வீடியோவும் பார்த்துட்டு சட்டு புட்டுன்னு மொத்த 3 படத்தையும் தட்டி தூக்குறீங்க இந்த வாரம். சரி, ரைட். இதில் முதலாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2011 ஒரு பிரிட்டிஷ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த காலர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மேரி. இவங்க எப்போ அவங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு ஹஸ்பண்டுக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒன்று வர்றாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து சேர்றாங்க. அங்கே வழக்கமாகவே புது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த வீட்டில் எல்லாத்தையும் ஒதுங்கி வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டெலிஃபோன் ஒன்று கிடைக்குது இவங்களுக்கு. பார்க்குறதுக்கு ஆன்டிக் பீஸ் மாதிரி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓரமாக அப்படி ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அங்கே வைக்கிறாங்க ஓரமாக. இப்போ திடீர்னு அவங்களுக்கு அதில் ஒரு கால் வருது. கால் யார் அப்படின்னு பார்த்தா பேசுகிறது ஒரு லேடி. அவங்க பேர் ரோஸ். பாபி இருக்காரா அப்படிங்கிறாங்க. அவங்க, என்னது பாபியா, நீ யாருமா பேசுறது அப்படின்னா, பாபி இருக்காரான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னா, ஏமா இங்கெல்லாம் யாருமே கிடையாதுமா, அது ராங் நம்பர்மா அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க நம்ம கதாநாயகி. அந்த கால் திருப்பியும் வருது. திருப்பியும் இதே பதில தான் இவங்க சொல்கிறாங்க. அது ஒரு நாள் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து பல நாட்கள் டெய்லி அந்த கால் வந்த முடியாமவே இருக்குது. ஒரு கட்டத்தில் உச்சக்கட்ட காண்டாகி போய், இங்கே பாரு யார் அந்த பாபி, என்ன வேணும், நீ யார் முதல்ல, எதுக்கு இதே நம்பர் கால் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அப்படின்னா, அந்த வீட்டில் தான் நான் ஏற்கனவே குடியிருந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த ரோஸ். ஓஹோ அப்படியா, ஏற்கனவே இருந்தாளா நீ அப்படின்னு கேட்டால், அப்போ தான் ஒரு விஷயம் கதாநாயகிக்கு ஒரு சில விஷயங்களை விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரியுது. பேசுகிற அந்த லேடி 1979 அப்படிங்கிற டைம் லைன்லேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், இது என்ன 1979 அப்படின்னா எப்படி இது சாத்தியம், எப்படி இந்த டைம் டிராவல் சம்பவம்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு டைம் லைன் ஷிஃப்ட் மட்டும் நடந்திருக்குது அப்படிங்கிறத இவங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் கதாநாயகி ஃபினாமினலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலில் பேசக்கூடிய அந்த ரோஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு பேசின அந்த ஆர்டிஸ்ட், அவங்க 2 சீனில் உள்ளே வந்தாலே பெரிய விஷயம். மற்றபடி காலில் மட்டும்தான் அவங்களுடைய வாய்ஸ் இருக்கும். பட் பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு வாய்ஸ். நான் மாதிரி ஒரு குரல் இல்லை, அந்த வெறும் குரல், அந்த வெறும் ஆடியோவை வச்சே அந்த கதாபாத்திரத்தை நம்மளால் அணுவாக உள்வாங்கிக்க முடியுது. அந்த கதாபாத்திரம் என்ன எதிர்பார்க்குது, என்ன பிரச்சனையில் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா என்ன மாதிரி ஒரு டப்பிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி நல்ல ஒரு படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2011 வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் சவுத் கொரியன் படமான த கால் படமும் வெளியாச்சு. ஆனால் அந்த படத்துடைய விக்கில போய் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும், இதிலேருந்து அடாப்ட் ஆகிருக்கும்லாம் ஒரு சில விஷயங்கள் அதில் போடப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம ஊரில் கூட போன வருஷம் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அந்த படமும் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். என்ன இதில் ஃபோன் தான் அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனு. அதில் அந்த செவத்திலே எழுதி அதன் மூலமாக கன்வே பண்ணிக்கிறதாக வேறு டைம்லைன்லேருந்து 2 பேர் பேசிக்கிறதாக அதில் கதைக்கள அமைப்பு இருக்கும். ஸோ இது இந்த படம் எங்கேருந்து வந்தது, அதாவது இந்த படத்திலிருந்து எந்த படம் வந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஞாபகத்தில் இருக்கட்டும். ரெண்டாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2024 ஒரு கனடியன் ஹாரர் ஸ்லாஷர் படமாக வெளியான லோ லைஃப்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு காட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் ஓடுறான், யார் துரத்துறானே தெரியல. ஆனால் திடீர்னு அவன் கடைசியாக படுகொலை செய்யப்பட்டு இல்லை அடித்து வீழ்த்தப்பட்டு யாரோ ஒரு நபர் அப்படியே அவனை இழுத்துக்கிட்டே போகிறாப்புல. அது யாருனோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ கட் பண்ணால் ஒரு குடும்பம் ஒரு ஆர்வி வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக ஜாலியாக ஒரு வெக்கேஷன் பிளான் மாதிரி பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக அப்படி வெளியே உட்காடுறாங்க. யார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 பசங்க. இப்போ இந்த குடும்பம் அவங்க மட்டும் நமக்கு நின்று ஜாலியாக பார்பிக்யூலாம் பண்ணி வழக்கம் போல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ எல்லா விஷயத்தையும் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு 2 பேர் ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. என்னது, நம்ம வேறு ஒய்ஃப் இருக்காங்க, வயசுக்குள்ளே இருக்குது, இவங்க 2 பேர் திடீர்னு இந்த காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரியே அந்த குடும்பத்துடைய தலைவன் ரொம்ப யோசிக்கிறாப்புல. அவர்வா ஒரு அம்மாஞ்சி அப்படி பயங்கரமாக யோசிக்கிறாப்புல. அப்போ தான் வந்தவங்க 2 பேர் சொல்கிறாங்க, என் கசினு காணோம், அவனை தேடி தான் வந்தோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 பேர் கிளம்பியும் போயிடுறாங்க. நல்ல வேலைக்கு வந்தவங்க போயிட்டாங்க, நமக்கு வேறு கொஞ்சம் நேரத்தில் திக்குன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த குடும்ப தலைவர், எல்லாம் வண்டியில் ஏறுங்க, கிளம்பும், இந்த இடம் சேஃப் கிடையாது அப்படின்னு அங்கேருந்து வண்டி எடுக்கிறாங்க. எடுத்து கொஞ்சம் தூரம் தான் இவங்களுடைய அந்த ஆர்வி வெஹிக்கிளை ஓட்டு போயிருப்பாங்க. பார்த்தா அந்த முன்னாடி போனாங்களே 2 பேர், அவங்க ரோடை அப்படி மறித்து அவங்களுடைய ஜீப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கட்ட அல்லு ஒன்றும் இல்லை. இப்போ அங்கே போனால் அதில் சொல்கிறாங்க, அது ஒரு சின்ன பிரச்சனை வண்டியில், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பையன் நம்ம பையன் தான், இவனை மட்டும் கொண்டு போய் நீங்கள் அடுத்து எங்கேயாவது கேஸ் ஸ்டேஷன் மாதிரியோ இல்லை பக்கத்தில் எங்கள் ஊர் இருக்குதோ அங்கே இறக்கி விட்ருங்க
அப்படிங்கிறாங்க. இப்போ ஐயோ இவங்க பக்கத்தில் நின்னதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோட லேடிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் யாருன்னு முன்ன பண்ண தெரியாது, இவன் எப்படி வண்டிக்குள்ளே வேற ஏற்றுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் அதுக்கு அவங்க கையில் ஒரு துப்பாக்கி வேறு இருக்குது, ஒரு ஷார்ட் கன்னோடு நிற்கிறாங்க 2 பேர். அப்புறம் எப்படி ஏற்றுவீங்க? ஆனால் அவங்க பார்த்து இவங்க அந்த குடும்பம் பார்த்து பயப்படுறத பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கே வருங்க கன் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் அவனை தான் கூட்டு போகிறீங்க, ஏன் பயப்படுறீங்க, கூட்டு போங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாவம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு அவனை தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு இவங்க எடுக்கிறாங்க அந்த ஆர்வி வெஹிக்கிளை. இதுக்கப்புறம் அந்த 4 பேர் மட்டும் இல்லை, இந்த 2 பேர் கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இங்கே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் ஆரம்பித்து 15 நிமிஷம். இந்த படத்தை எந்த பர்செப்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களோ, வச்சாம்பாரியா ஒரு ட்விஸ்ட்டு, இதுக்கு பேர் தான் ஏன் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு மிரட்டி விட்டுருப்பாங்க. எக்ஸாக்டாக 15வது நிமிஷத்துலேயே தெரிக்க விட்டுருப்பாங்க அந்த ட்விஸ்ட்டை. நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் அது. அதுக்கு அடுத்து சும்மா வெட்டி வீசியிருப்பாங்க இந்த படத்தை. வேற மாதிரி ஒரு சம்பவம், அட்டகாசமான ஒரு படம் இது, அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் இந்த படமே கொஞ்சம் அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்லாஷர் ஹாரர் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்ம மெக்கபர் படம் எப்படி இருந்தது, மார்டியர்ஸ் படம்லாம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். இந்தோனேஷியன் ஹாரர் ஸ்லாஷர் படங்கள்லாம் எப்படி வீசுவாங்க அந்த மாதிரி வெட்டி வீசியிருப்பாங்க படம் முழுக்க. அதனால இந்த படத்தில் அடல் கான்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவலாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸு, நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பதை தயவு செஞ்சு தவிர்க்கவும். பட் நம்ம வேவ்லென்த் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான ஒரு வாட்ச்சு. ஆகா ஓகோங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீங்கள் போக வேணாம். பட் டெஃபினட்டாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எப்படிங்க இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2024 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான நியூ லைஃப். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2 கதாநாயகிகள் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேர் ஜெசிகா. இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே தலையில் அடிபட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளேருந்து ஓடி வராங்க. யாரை பார்த்து இந்த அம்மா ஓடி வருது ஒன்றுமே நமக்கு அப்போ புரியல. ஆனால் வர்றவங்க அவங்களுக்கு பயங்கர தாகம், பயங்கர பசி, எதுவுமே இல்லை. அவங்களே நான் தான் சொன்னேன், ஒன்றுமே இல்லாமல் நமக்கு வெறுங்க வீசிட்டு எவன்ட்டு தப்பிச்சு பிடிச்சி ஓடி வருது அந்த அம்மா. அதனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு வீடு கண்ணில் அப்படி பட்டுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கம் அங்கிட்டு ஏறி கொல்லப்புறத்து வழியே போய் அந்த கிச்சன்லேயே ஏதாவது 2 பிரெட் இருந்தால் எடுத்து வாயில் போட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு போகிற வீட்டிலலாம் 2 ஐட்டத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு ஓடுது அந்த அம்மா. இப்படி ஒரு வீட்டில் போய் இந்த அம்மா சரி ஓகே இருக்கிறத எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் பின்னாடி ஒரு ஷாட்கனோடு நிற்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இது நான் தெரியாமல் பசியில் வந்துட்டேன் சார், மன்னிச்சுக்கங்க தயவு செஞ்சு அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்க அப்படின்னா என் ஒய்ஃப் இருக்காங்க, ஒன்று வாங்கலை, நான் இன்ட்ரோ பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் நல்லா உட்காந்து சமைச்சு போட சொல்கிறேன், நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாய் அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படிங்கிறப்பல எல்லாம் சமைச்சு அந்த அம்மா சாப்பிட்டு அன்றைக்கி நைட் அந்த வீட்டில் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்க இந்த கதைக்களம் நடக்கிறதே ஒரு கனடியன் பார்டரில். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க பார்டரை தாண்டணும். ஆனால் எதுக்காக தாண்டணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு கேரக்டர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்சா அப்படின்னு இன்னொரு ஹீரோயின். அவங்க பேசிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் அவங்களுக்கு ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமையான நோய். அது நம்ம எதிரி கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட டிமென்ஷியா பல விஷயங்கள் சேர்ந்து ஒரு கட்டத்தில் டிமென்ஷியா மாதிரி போகும். இன்னொரு பக்கம் நரம்பு சம்பந்தமான பெரிய பிரச்சனைகளும் ஒரு பக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அது. அதில் அந்த அம்மா இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அவ்வளோதான் நம்ம கதையை முடிய போகுது அப்படிங்கிற லெவலில் அந்த ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸில் அங்கங்கே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. ஆனால் ஆமாம், முன்னாடி காமிச்ச கதைக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியே முதல் 35 நிமிஷம் உங்களை யோசிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது அங்கேருந்து தெரிக்க ஆரம்பிக்கும் இந்த படம். வேறு லெவல் ஒர்த்துவாச்சான ஒரு சம்பவம் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 கதாநாயகிகளுமே ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு படம் ஞாபகம் வந்தது. அதாவது 2024 ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று ஏற்கனவே நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கெல்லாம் ஒரு சிம்பிளான லீனியரான ஸ்க்ரீன் பிளே தான் அந்த கதைக்கு. ஆனால் அதை கம்ப்ளீட்டாக சாப்டர் வைஸாக பிரித்து எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி நான் லீனியராக கட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ஒரு சாதாரண கதை, ஆனால் அந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் எதையுமே நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. என்னதான்டா சொல்லுவீங்க, எப்படா அப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணீங்க அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு படம் இது. போனஸாக இந்த 4வது படத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம், அதாவது இப்போ நான் சொன்ன இந்த நியூ லைஃப் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மோர் ஆர் லெஸ் அதே மாதிரி கதைக்களங்கள் படங்கள் தான் ரெண்டுமே. இருந்தும் நியூ லைஃபை விட ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் இன்னும் வேறு லெவலில் ஒரு படம். அதனால் அதை பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சட்டு போட்டுன்னு பாருங்கள். இப்போ நியூ லைஃபுக்கு வருவோம். இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸுமே ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன 40வது நிமிஷம் ட்விஸ்ட்டு எவனும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஆனால் அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த கதைக்களம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை.
நல்ல படம், அண்டர் ரேட்டட் படம் தான். பட் ஸ்டில் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கெல்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களால் எதையுமே கெஸ் பண்ண முடியாது. இதில் லைட்டாக அங்கங்கே கெஸ் பண்ணலாம். இது மட்டும் ஞாபகத்தில் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த படத்தோட இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இது நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். எது? நியூ லைஃப். ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கை பார்க்க முடியாது, அப்படி இப்படி போய் பார்த்துடாதீங்க, ரைட்டா? ஸோ இந்த 3 படங்கள், ஏன் சொல்ல போனால் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கே சேர்த்து 4 படங்கள் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த 2024, 24 2வது படம் 3வது படத்துக்கெல்லாம் சொல்லியிருப்போம்ல, ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் வரைக்கும் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருப்போம் 2024 அப்படின்னு. இதில் ஒரு சில படங்கள் 2023 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாகிட்டு 2024 தான் தியேட்டர்ஸுக்கு வெளியே வந்த படங்கள். அதனால் விக்கிலெல்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா சில படங்கள் 2023 அப்படின்னு இருக்கும். அதைத்தான் விக்கியில் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் இருக்கு இல்லையா, இந்த படம் மட்டும் உங்களுக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு பிரியாணியை தனியாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? சட்டு புட்டுன்னு பார்க்குறவங்க எல்லா படத்தையும் பார்த்து முடிங்க. அப்புறம் என்ன, இந்த வாரம் 4 படத்தையும் வச்சு பிளாஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.